Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இன்றிலிருந்து விசுவாசத்தை குறித்து போதிக்க இருக்கிறேன். இந்த போதனைக்கு த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்னும் பிரமாணம் என்று பெயரிட விரும்புகிறேன். விசுவாச பிரமாணம்னா என்ன? தேவன் கிருபையாய் நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக அவரை சிலுவையில் மரிக்க செய்து ஒப்பு கொடுத்து அவரை பாவமாக்கி சாபமாக்கி அவரை தரித்திரராக்கி எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கி விட்டார். இதுதான் கிருபை. இந்த கிருபை கொடுத்திருக்கிறதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் லா ஆஃப் ஃபெய்த். லா ஆஃப் ஃபெய்த் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் அப்பான் காட்ஸ் கிரேஸ். அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்யலை, அவர் எனக்கு செஞ்சிட்டாரு. அதை பற்றி எனக்கு சொன்னாங்க, நான் விசுவாசித்தேன், என் உள்ளத்தை திறந்து ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அது சொந்தமாகி விட்டது. இதுதான் விசுவாச பிரமாணம். எல்லாமே இப்படி தான். சுகம் எப்படி சொந்தம், இப்படி தான். கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். வாழ்வு எப்படி, செழிப்பு எப்படி, அதான் அப்படி தான். கர்த்தர் எனக்கு வழி தருக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெற்றி எப்படி, தோல்வியை கர்த்தர் வெற்றியாக மாற்றி தர்றாரு. நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு தோல்வி இல்லை, வெற்றியாக அவர் எனக்கு அதை மாற்றி கொடுக்குறார். கர்த்தர் கொடுக்குறார், நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். கிருபை கொடுக்குது. கிருபை கர்த்தர் செஞ்சது, விசுவாசம் நான் காமிக்கிறது. கிருபையை கர்த்தர் காமிக்கிறாரு, விசுவாசத்தை நான் என்ன பண்ணுறேன், காட்டுறேன். ஃபெய்த் இஸ் மை ரெஸ்பான்ஸ். நான் தேவனுக்கு காட்டுகிற பிரதியுத்திரம், அவர் செய்த அந்த கிருபைக்கு நான் காட்டுகிற பிரதியுத்திரமாக இருக்கிறது. இதுதான் விசுவாசம் எனும் பிரமாணம். இந்த விசுவாசம் என்னும் சக்தி, விசுவாசம் என்னும் பிரமாணம், பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்க. நீ ஆண்டவராக இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்க. லா ஆஃப் ஃபெய்த். எப்படி ரட்சிக்கப்படுவென்று சொல்கிறார். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறது, செய்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். இதுதான் ஃபார்முலா. இதுதான் லா. இது ஒரு பிரமாணம். இது இப்படி தான் வேலை செய்யுது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறதுங்கிறார். இன்னொரு பிரமாதமான ஒரு பிரமாணம் பாருங்கள். இன்னொரு விதத்தில் சொல்லப்படுது வேதத்தில். அது என்னென்னா, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த வசனம். அது 4 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது வேதத்தில். 4 இடத்துல வருது அதே வசனம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு. 4 சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருது. 1 ஆபகுக்கு 2:4 வருது முதல்ல. அதை எடுத்து புதிய ஏற்பாடு ஆசிரியர்கள் பவுல் போன்றவர்கள் வேறு இடத்துல பயன்படுத்துகிறாங்க. பவுல் ரோமத்தில் பயன்படுத்துகிறாரு, அப்புறம் கலாத்தியர் 3:11 பயன்படுத்துகிறார். 2 இடத்துலையும் ரட்சிக்கப்படுறதை பற்றி சொல்லும்போது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றதை பற்றி சொல்கிறார். விசுவாசத்தினால் எப்படி ரட்சிக்கப்படுறோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறதை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதியவர் யாருன்னு தெரியல, சிலர் பவுலாக இருக்கலான்றாங்க. சரி, அதை எழுதியவர் இப்படி சொல்கிறாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்கிறாரு. எங்கேருந்து வருது இதெல்லாம்? இவங்கெல்லாம் எதுலேருந்து கோட் பண்ணுறாங்க? அப்படியே ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து அப்படியே கோட் பண்ணுறாங்க. ஆபகுக்கு 2:4 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி ரொம்ப கஷ்ட காலத்தில் இந்த ஜனங்கள்லாம் பின்வாங்கி போய் ஒரு கொடூரமான ராஜா யூதாவை ஆண்டு கொள்கிறான் பாருங்கள். அந்த ராஜாவின் காலத்தில் கரப்ஷன் பெருகிடுச்சு, ரொம்ப சீர்கெட்டு போனாங்க ஜனங்க. இதனால் அவர்கள் பெரிய சிக்கலில் மாட்டுறாங்க. எதிரிகள்லாம் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. தோல்வி, பஞ்சம், இப்படியெல்லாம் பல காரியங்கள் அவர்களை தாக்குகிறது, இன்னும் தாக்க இருக்கிறது. பெரிய ஒரு தேவ கோபாக்கிற தண்டனை மாதிரி இவங்க மேலே வருது. இவங்க எல்லாம் கடவுளை விட்டு தூரமாக போயிட்டாங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாம் நடக்குது. அதன் மத்தியில் ஒருத்தன் கூக்குரல்றான் பாருங்கள், தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்று. அவன் எந்த சூழ்நிலையில் சொல்கிறான்றத 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும்,
அப்போனா இவ்வளோ பிரச்சனை, பெரிய ரிசெஷன் நடக்குது. ஹலோ, ஏன்னா அந்த காலத்தில் எத்தனை மாடு எத்தனை ஆடு இதுதான் கணக்கு. நீங்கள் எப்படி ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கிறீங்கன்றதுக்கு, நல்லா போயிட்டுருக்கா பொருளாதாரத்தில் அப்படிங்கிறதுக்கு அதுதான் கணக்கு. பாருங்கள், நல்லா விளைஞ்சுதா, எவ்வளோ திராட்சை பழம் வந்தது, எவ்வளோ அத்திப்பழம் வந்தது, இதைத்தான் எண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஒன்றுத்துலேயுமே பழமும் இல்லை, துளிர்விடமும் இல்லை, பலன் அற்று போச்சு, திராட்சை பழத்தை காணவே காணும், வயல்கள் தானியத்தை விளைவிக்கலாம், ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிடுச்சு, மாடுகளே இல்லாமல் போயிடுச்சு தொழுவத்தில். இவ்வளோ பெரிய பிரச்சனை, எம்டி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னவன். அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் சொல்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேயும் இப்படி தான் இருக்கணும் நம்ம. அதாவது கஷ்டம் மாறுன்றதே சொல்கிறது இல்லை அவங்க. அது கர்த்தர் அப்படி தாங்க, திடீர்னு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். நல்லா போகிற பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக தீர்த்து கட்டுருவார், நல்லா இருக்கிற ஆளை கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் ஆக்கிடுவார். தோல்வியெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நான் தோல்வியை கொடுத்துருக்குறேன், ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கிறியான்னு பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது இவங்க பண்ண அக்கப்போர்னால வந்த பிரச்சனைகள், இவங்களுக்கு வந்த பிரச்சனைகள். இதன் மத்தியில் ஒருத்தன் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு நல்ல மனுஷன் பாருங்கள், அவன் சொல்கிறான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். சரி, இந்த ஜனங்க இப்படி நடந்துக்கிட்டதுனால இந்த நாட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அத்தி மரம் பழம் துளிர் விடாமல் இருக்குது, திராட்சை செடியில் பழம் இல்லை, வயல் விளையில, மாடு தொழுவத்தில் இல்லை, ஆடு குட்டி போட மாட்டேங்குது, எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது, ஒரே நெருக்கடியாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ந்திருக்க போகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்றான். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எப்படி சொல்கிறான் பாருங்கள். சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்னுடைய பலனாக இருக்கிறார். அவரின் கால்களை மான்களின் காலை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்படின்னா என்ன சொல்கிறான்? கர்த்தர் எனக்காக தாழ்வை வச்சில்ல, தோல்வியை வச்சில்ல, இல்லாமையை வச்சில்ல, வெறுமையை வச்சில்ல. கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை உண்டாக்குவார், ஜெயத்தை உண்டாக்குவார், உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். தன் விசுவாசத்தால் நீதிமான் அவன் விசுவாசா பழைப்பான் கண்டிப்பான்றார். அழிஞ்சு போயிட மாட்டேன். நீ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம், தன் விசுவாசத்தால் நீதிமான். இங்கே மட்டும் இந்த விசுவாசத்தால்னு வரும்போது தன் விசுவாசத்தால்னு வருது. நிறைய பேர் கட்டு போகிறவன் இருக்கிறான், அவன் தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றார். அதனால தான் களி கூறுறேன்றார். அதனால நான் களி கூறுறேன், அதனால நானே களி கூறுறேன். அந்த காலத்தில் ஒரு புக்கு வந்தது பாருங்கள், தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங்னு. தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங்னு. அதுக்கு பதில் அளிக்கிற விதத்தில் இன்னொருத்தர் புக் எழுதினார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியாக இருக்குது. தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு, ஏன்னா எல்லாத்துக்குமா கத்திருக்கு நன்றி சொல்கிறது. போய் மாட்டினான், உழுந்தான், செத்தான், தேங்க் காடா? இவன் நல்ல வேலையில் இருந்தான், இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போனான், பிச்சைக்காரன் ஆகிட்டான், தேங்க் காடா? ஹலோ, அப்படி ஒருத்தர் புக்கு எழுதியிருந்தார், எதானாலும் பரவாயில்ல தேங்க் காட் அப்படின்னு. இப்போது நான் இவருக்கு 100 ரூபா கொடுத்தேன், அவர் பக்கத்தில் இருக்கணும்னு பார்த்து தேங்க்யூன்னாருன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, நான் உனக்கு தரவே இல்லையப்பா அவருன்றார். யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லு. கர்த்தர் எதை கொடுக்குறாரோ அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சரி, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், அதை எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ மறுபடியும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வசனம் திடீர்னு சொல்லப்படல பாருங்கள். ஒரு 10 அதிகாரம் வந்துருச்சு. 10 அதிகாரத்துக்கு பிறகு 11ஆம் அதிகாரம் அப்படி ஆரம்பிக்குது. விசுவாசமானது அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறாரு விசுவாசமானதுன்னா என்னன்னு? காரணம் ஒன்று இருக்குது. எபிரேய நிருபத்தை எழுதுகிறாரு, எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அவளுக்கு 2 பக்கத்துலேருந்து பிரச்சனை. ஒன்று யூதர்கள் இடத்துலேருந்து, அவன் டெய்லி புடைக்கிறானுங்க நெய்யை இவங்களை போட்டு. என்னன்னு சொல்கிறான், நீ எதுக்கு அதில் போய் சேர்ந்த? எங்களுக்கு யூத மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாங்க கண்டுபிடிச்சிட்டியா நீ? எதுக்கு அதில் போய் நீ சேர்ந்த? எதுக்கு இந்த கிறிஸ்துவ போய் விசுவாச சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ நம்புற நீ ஆண்டவர்னு எதுக்கு அதில் போய் சேர்ந்த? எங்கள் யூத மார்க்கம் எவ்வளோ உன்னதமானது தெரியுமா? எங்களுக்கு மோசே என்கிற பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்தார், எவ்வளோ பேரை நடத்தினார் தெரியுமா? அவர் தேவ தூதர்கள் மூலமாக எங்களுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சு தேவ தூதர்கள் எங்கள்கிட்ட பார்த்து பேசினாங்க. அப்படிலாம் நடந்துருக்குது தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எவ்வளோ பெரிய உடன்படிக்கை இருக்குது தெரியுமா?
உடன்படிக்கை ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கை உனக்கு என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளோ பெரிய உடன்படிக்கை, ரத்தத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஏராளமாக அள்ளி தந்திருக்கிறாரு, ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரு. மாறாத பொய்யுரையாத தேவன். அது உனக்கு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. யூத மார்க்கத்தில் தான் அது இருக்குது. உடன்படிக்கை அதில் இருக்குது, யூத மார்க்கத்தில் இருக்குது. மோசே யூத மார்க்கத்தை சேர்ந்தவர். தேவதூதர்கள் யூதர்களிடத்தில் வந்து பேசினாங்க. உடன்படிக்கை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு என்று பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து தேவாலயத்துக்குள்ளே போய் பலியில் இட்டு தேவாலயத்துக்குள்ளே போய் ரத்தத்தை சிந்தி தெளிச்சிட்டு வர்றாரு. அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, எங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறது. உங்கள் இதில் அப்படி இருக்குதா? கிறிஸ்டியானிட்டியில் அது இருக்குதா? ஏன் போய் இதில் போய் சேர்ந்த? ஏன் கிறிஸ்துவ போய் நீ ஏற்றுக்கொண்ட? பலிகள் இருக்குது எங்களுக்கு, ஆடுகளை மாடுகளெல்லாம் பலியிடுறோம், ரத்தத்தை சிந்துறோம், தெளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அது பிரதான ஆசிரியர் உள்ளே கொண்டு போய் விடுறாரு, தெளிக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, பலிகளும் கிடையாது, ரத்தம் தெளிக்கிறதும் கிடையாது. உங்களுக்கு எது பிரதான ஆசாரியர்? எதுக்குப்பா அதில் போய் சேர்ந்த அப்படின்றாங்க. அதுக்கு தான் எழுதுகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், எபிரேயர் நிருபத்தை முதல் 10 அதிகாரத்தை வாசிட்டு அப்புறம் 11 வாசித்து பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறாரு? இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவர். பழைய காலத்தில் வகை வகையாக பல்வேறு விதங்களில் மக்களோடு பேசின தேவன் இன்றைக்கு தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றியிருக்கிறார். இந்த குமாரன் யார்? உங்கள் தலைவர் மோசேயை விட பெரியவர் இவர். இவர் யார்? தேவதூதர்களை காட்டிலும் மிக பெரிய. அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அந்த யூதர்களுக்கு கற்றுத்தரார் டிஃபென்ஸை. இவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏன் அதில் போய் அதிலே சேர்ந்தால ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் தான் எல்லாம் இருக்குது. தேவதூதரில் காட்டில் பெரிய ஒருவர், மோசையை காட்டில் பெரிய ஒருவர். இந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. இது மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தங்களால் உள்ள மேலான உடன்படிக்கை. இந்த பிரதான ஆசிரியர் செத்து போகிறவரே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு இருந்தவர் செத்து போயிட்டாரு. அவருக்கு மேலே இன்னொருத்தர் வந்தார். அவர் ரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போனார்னா உயிரோட வருவாரான்னு யாருக்கும் தெரியாது. அவர் அங்கேயே செத்தாலும் செய்வார். அவர் பாவியார் தான், அவர் பாவம் துடைக்கப்படலைன்னா. ஏன்னா இந்த பிரதான ஆசாரியர் அந்த திரைக்கு பின்னாலே போய் எங்களுக்காக பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தையே அவரே எங்களுக்கு பலியாகி, வெறும் ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல, தம்முடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே திரைக்குள்ளே கொண்டு போய் அங்கே எங்களுக்காக தெளித்து பாவ மன்னிப்பை பெற்று அந்த பிதாவானவர் இந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு தாராளமாக அள்ளி தந்திருக்கிறார் பாவ மன்னிப்பை. அந்த பிரதான ஆசாரியர் அங்கே பின்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சிங்காசன தண்டையில தைரியத்தோடு வர சொல்லி இருக்குது, எங்களை வர சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் திரையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு நாங்கள் உள்ள வர்றதுக்கு வழியை ஏற்படுத்தினவர். இன்னும் கேட்டால் அங்கே இருக்க ஆண்டவரை இங்கே எங்கள் உள்ளத்திலேயே கொண்டு வந்த பிரதான ஆசாரியர் இவர். இவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியர், இவ்வளவு பெரிய உடன்படிக்கை, இவ்வளவு பெரியவர். இதுதான் கிறிஸ்தவம் அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? யூதர்கள் மத்தியில் பாடுபட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறாரு, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ரோமர்கிட்டையும் பாடுபடுறாங்க, அவங்க புறஜாதியார்கிட்டையும். உபத்திரவம், துன்பம், பர்சிக்யூஷன் நடக்குது. அப்போ அவர்களுக்கும் சொல்கிறாரு, இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, பின்வாங்கி போகிறவர்களாயிராதீங்க, தேவன் அவர்கள பிரியமாக இருப்பதில்லை, விசுவாசிக்கிறவர்களாயிருங்கன்னு கடைசி வசனத்தில் சொல்கிறார் 10ஆம் அதிகாரத்தில். பின்வாங்கிறவனா இருக்காது, விசுவாசிக்கிறவனாரு. விசுவாசத்தை கைவிட்டுறாத, நம்பிக்கை இழந்துடாத. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார். அதுக்கு தான் உடன்படிக்கை, அதுக்கு தான் பிரதான ஆசாரியர். இயேசுவின் ரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது. அவரே போயிருக்கார் திரைக்குள்ள, அவரே எங்கள் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கார். கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும்ன்றாரு. தைரியமாயிரு, பின்வாங்குகிறவனா இருக்காத, தேவன் பிரியப்பட மாட்டார், விசுவாசிக்கிறவனாயிரு. அப்படிலாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு விசுவாசமானது. விசுவாசிக்கிறவனா இருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறேன் விசுவாசம்னா என்னன்னு. பின்வாங்காத விசுவாசி, தொடர்ந்து விசுவாசிட்டே இரு, பொறுமையோடு இரு, காத்திரு, நிச்சயமா நடக்கும். நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயமா நடக்கும். ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிற ஒரு காணப்படாதவில்லை நிச்சயமாக இருக்கிறது. படித்து பாருங்க, உங்களுக்கு வழங்கும். அது அப்படிதான் வருது. அது அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, பின்வாங்குகிறவர்களாயிராதுங்கள், தேவன் பிரியப்பட மாட்டார். இப்போ சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியன்றார். அப்புறம் விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்குறாரு. உலகத்தையே கடவுள் விசுவாசத்தின் மூலமாக தான் உண்டாக்குறாரு. நீயும் எல்லாத்தையும் விசுவாசத்தின் மூலமாக உண்டாக்கலாம்.
ஆபேல், ஏனோக்கு, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே போன்ற எல்லாரும் விசுவாசம் தான் அவர்களை உயர்த்தியது. அவர்கள் இருந்த நிலையிலிருந்து அவள் தூக்கி கொண்டு வந்தது, அவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது, அவள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் வெற்றி அவர்களுக்கு தந்தது, வாழ்வை கொடுத்தது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக தர்றன்றார், அதை பாருன்றார். இப்போ விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதின்றார். நம்பப்படுகிறவர்கள் உறுதினா பாருங்கள், அங்கே 2 வார்த்தை வருது. விசுவாசமானது ஃபெய்த், நம்பப்படுகிறவர்கள் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா ஹோப்பு, ஹோப் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்களுக்குடைய உறுதியாக இருக்கிறது. அப்போ ஃபெய்த்து, ஹோப்பு 2 வார்த்தையும் அந்த லைனில் வந்துடுது. ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஹோப் வந்து நாளையை குறித்தது, நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத குறித்த ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான் ஹோப். அதை பற்றி நிறைய பேசணும் இல்லையா? அதுவும் வசனத்தில் தான் வர்றது. அது தப்பு இல்லை, நல்லது. அது ஹோப் இருக்கணும். இன்னும் கேட்டால் விசுவாசம் வந்து ஹோப்பில் தான் ஆரம்பிக்குது, ஹோப் வடிவில் தான் ஆரம்பிக்குது. ஹோப் முதல்ல வருது, அப்புறம் தான் அது விசுவாசமாக மாறுது. ஹோப் வந்து நாளைக்கு எனக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு நான் சோகமாயிடுவேன், வருங்காலத்தில் சோகமாயிடுவேன், சீக்கிரம் சோகமாயிடுவேன், சீக்கிரம் வெற்றி பெற்றுவேன், சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து மேலே வந்துடுவேன், சீக்கிரம் ஜெயம் பெறுவேன் நம்புறது தான் ஹோப்பு. நல்லது. அது அதில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அது வந்து கடைசியில் எங்கே கொண்டு போய் விடணும்? அதனுடைய முழுமையான வடிவம் வந்து விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இல்லை, இன்னைக்கே அது என்னுடையது என்று விசுவாசம். நிச்சயம், அது நிச்சயம், அது என்னுடையது என்று நம்புகிறது. அதனால தான் பாருங்கள், ஃபெய்த் லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரேல் மக்களை பார்த்து, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்ல. ஆக்சுவலாக கொடுக்க தான் போகிறாரு, ஆனால் என்ன சொல்கிறார்? கொடுத்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சது கதை. இவர் கொடுத்தேன்னு பிறகு இவங்க வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு பேசக்கூடாது. எப்படி பேசணும்? அவர் எங்களுக்கு கொடுத்துட்டார், அது எங்கள் தேசம். வேறு எவனோ உட்காந்துருக்கான்ப்பா, நீ உன் தேசன்ற. இல்லை, கொடுத்துட்டாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? என் விசுவாசம். உன் விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்குது? எங்கேருந்து வந்தது? வசனத்திலேருந்து வந்தது. அவர் பொய்யுரையாத தேவன், மாறாத தேவன் சொல்லிட்டாருன்னா முடிஞ்ச மாதிரி தான். யாரோ உட்காந்துட்டு போகிறான், அவன் உட்காந்துருந்தா எனக்கு கவலை கிடையாது. அவரே சொல்கிறாரு, அவன் இருக்கட்டாங்கன்றார், நல்லது உனக்குன்றாரு. ஏன்னா நாட்டில் அவன் இல்லைன்னா அது காடாயிடும், மிருகங்கள்லாம் உள்ளே வந்து நுழைஞ்சிடும்ன்றாரு. ஊரில் ஆள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு வீடுன்னா அதில் ஆள் யாராவது குடியிருக்கணுங்க. பூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா வீடை ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துடும், யூஸ் பண்ணாமல் விட்டா. அது அப்புறம் யூஸ் பண்ணுறது கஷ்டம். சும்மா பூட்டு போகக்கூடாது, ஆள் இருக்கணும். ரொம்ப காலமாக வருஷங்களில் பூட்டி கிடக்கூடாது. அதனால சொல்கிறாரு, அந்த காட்டு மிருகம்லாம் வந்துடும், காடாயிடும் அது. அதனால தான் அவன் இருக்கட்டுன்னு விட்டு வச்சுருக்கிறேன். அவன் அங்கே கிணறு நோண்டி வச்சுருக்கிறான், உனக்காக தண்ணி நல்லா வருது, தோட்டம்லாம் நட்டு வச்சுருக்கிறான். அவன் நினச்சிருக்கிறான் நம்ம சாப்பிட போகிறோன்னு, அவன் நினச்சிருக்கான் வீடு கட்டி வச்சுருக்கிறான். நீ வந்து கட்டாத வீட்டில் வாழ்ந்து, நடாத தோட்டத்தில் சாப்பிட்டு, வெட்டாத கிணறுல இருக்க முடியா, உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன்றார். பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் செய்யணுன்ற தொல்லையை அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, அனுபவிக்கணுன்ற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. எடுக்க நேரம் இல்லை எனக்கு. தொல்லை அவனுக்கு, ஆசீர்வாதம் எனக்கு. கட்டணம் அவன் அனுபவிக்கிறது இல்லை. பிரதர், நம்ம கையில் வர்ற வரைக்கும் நம்மளுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ கையிலே வராது, வரவே வராது. விசுவாசமானது நம்பப்படுகிற, நான் நம்புகிறேன் கானான் தேசம் என்னுடையதுன்னு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் என்னுடையதுன்னு நம்புகிறேன். நம்பப்படுகிறவர்களின் உறுதி அது. எனக்குள்ள அந்த நிச்சயம் வரணும். நிச்சயம் வந்துட்டா நான் வந்து சுகமாவேன்னு சொல்ல மாட்டேன், சுகமானேன்னு தான் சொல்லுவேன். சுகமானேன்னு சொல்லி தான் சுகமாக முடியும். சுகமானேன்றதுனால இப்போ சுகத்தை காட்டுன்னு காமிக்கக்கூடாது. சுகத்தை நான் சரீர பிரகாரமாக காட்ட முடியாது. எங்கே காட்ட முடியும்? இங்கே காட்ட முடியும். இதுதான் என்னுடைய இந்த உறுதிக்கு அச்சாரமாக இருக்கிறது. இந்த உறுதிக்கு காரணமாய் இதுதான் இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களாங்க? ஃபெய்த்தை பற்றி பேசினாலே எனக்கு சூடு ஏறுது. என்னுடைய தேவையில்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை இப்படி சந்திக்கப்பட்டிருக்கிறதுன்றது இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் காமிக்கல, பாக்கெட்டில் கூட இல்லை. ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, அது என் உள்ளத்தில் வந்து உறுதியை உண்டாக்கிருச்சு. அதனால் எனக்கு கிடைக்கும்னு நான் பேசலை. எப்படி பேசுகிறேன்? என்னுடையது என்று பேசுகிறேன். ஆக தான் சொல்லியிருக்கு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் ஆவீர்கள். ஆவீர்களில் ஒன்றும் தப்பு இல்லை, அது நம்பிக்கை. ஆனீர்கள் வந்து விசுவாசம். ஆவீர்கள் வந்து ஆனீர்கள் ஆகணும். ஆவீர்கள்லேருந்து ஆனீர்களுக்கு கிராஜுவேட் ஆகணும்.
ஆவியர்கள் ஆரம்பித்து ஆணீர்களுக்கு வரணும். ஆவியர்கள்னு சொல்லிகிட்டே இருந்து திடீர்னு என்ன சொல்லுவீங்க? அது என்னது? கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், எனக்கு சொந்தம் அது அப்படின்னுவீங்க. எல்லாம் கேட்பாங்க, எங்கே காமி பார்க்கலான்னு. இந்த உறுதி தான் அதுக்கு அடையாளம். எனக்குள்ள உறுதி வந்துருச்சு. இந்த உறுதி எங்கேருந்து வச்சுது? வாக்கு மாறாத தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா?